ரத்தம் என்னுடைய ரத்தம் அந்த இடத்துல சொல்லல. ஆகவே நம்முடைய பாவத்துக்கு பரிகாரமா அவர் ரத்தம் என்ற வார்த்தை அவருடைய கடைசி கட்டத்திலையும் வரல, அவரு சொல்லவும் இல்லை. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, செத்த பிறகு அவர் தெய்வமா மாறிட்டாரு அப்படின்னு. அது கூட இல்லை பைபிள்ல. செத்து எழுந்த பிறகு நாம அவங்க சிலவில் அறையில நாம சொல்றோம், குரான் அதான் சொல்லுது. அவங்களுடைய நம்பிக்கை பிரகாரமே அவங்களுக்கு விலக்கி வைப்போம். எப்படின்னு சொன்னா, செத்து உயிர் தெழுந்த பிறகு கூட அவரு மனுஷன் என்றே ப்ரூவ் பண்றாரு. எப்படி அப்படின்னு சொன்னா, மூணாவது நாள் வெள்ளிக்கிழமை நைட்டு போய் அடக்கம் செய்யறாங்க, சனிக்கிழமை உள்ள இருக்கிறாரு, மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா கல்லறை திறந்திருக்கு. உள்ள போய் பார்க்குறாங்க, இயேசுனுடைய அந்த இது அங்கே இல்லை, சடலம் இல்லை. எங்கடா போயிடுச்சு, யாராச்சும் கடத்திட்டு போயிட்டாங்களான்னு இந்த பக்கம் அந்த பக்கம் தேடுறாங்க. இயேசு தூரமாக நிற்கிறார். நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் எல்லாரும் பார்த்து இது பிசாசா இருக்குமோன்னு பயந்து ஓடுறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, பயந்து ஓடாதீங்க, கிட்ட வாங்க, என்னை தொட்டு பாருங்க, என்ன தொட்டு பாருங்க, நானும் மனுஷன் தான் அப்படின்றாங்க. என்ன சொல்றாரு, கிட்ட வாங்க, என்னை தொட்டு பாருங்க, நானு மனுஷன் அப்படின்றாங்க. அதுக்கு ப்ரூஃபாக இன்னொரு செய்தியை சொல்றாங்க, எனக்கு பசி எடுக்குது அப்படின்றாங்க. செத்து போன பிறகு அவர் தெய்வத்தன்மை அடைச்சிருச்சுன்னு சொன்னா பசி எடுக்கலாமா? இல்ல இல்ல. ஆனா அவர் சொல்றாரு, எனக்கு பசி எடுக்குது அப்படின்றாரு. அவருக்காக தேன் ரொட்டியும் மீன் துண்டுகளும் கொண்டு வரப்படுகின்றது, வயிறார சாப்பிடுறாரு அப்படின்னு பைபிள்ல இருக்கு. செத்து போன பிறகு மனுஷனுக்கு எப்படிங்க பசி எடுக்கும்? அது பாருங்க, அவரு சாப்பிடுறாரு. செத்து போன பிறகும், செத்து உயிர் தேடின பிறகும் தான் மனிதன் என்றே அவர் சொல்றாரு. இப்ப இது அவரு கடவுள் என்பதற்கும் கடவுளுடைய குமாரன் என்பதற்கும் செத்த பிறகு அவர் தெய்வத்தன்மை அடைந்திருக்கார் என்பதற்கும் நம்முடைய பாவத்துக்கு பரிகாரம் என்பதற்கும் எந்த ஒரு ஆதாரம் பைபிள் இல்லை. ஒரு பாஸ்டர் வந்தார் என்கிட்ட. வந்த உடனே, நீங்க எப்பவுமே நீங்க இயேசுக்கு மாற்றமா தான் போய் நீங்க பேசுறீங்க அப்படின்னா. அப்படிங்களா, என்ன சார்? நாங்கெல்லாம் இயேசுக்கு மாற்றமா நடக்க மாட்டோம் சார், வேற நீங்க தான் சார் நடப்பீங்க அப்படின்னு அந்த ஃபாதரை பார்த்து சொன்னோம். கோவப்பட்டார். பாய், என்ன பாய், நாங்கள் இயேசை ஃபாலோ பண்ணுறோம், இயேசுக்கு மாற்றமா நாங்கள் எப்படி போய் நடப்போம் அப்படின்னாரு. ஆமாம் சார், நீங்கள் பாருங்க, இயேசு எப்படி இருக்கார், நல்லா தாடி வச்சிருக்கிறார், நான் தாடி வச்சிருக்கேன். இயேசு மேலேருந்து கீழே வரையும் ஆடை அணிஞ்சிருக்கிறார். அன்னைக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தேன், அரபு ட்ரெஸ். நானும் இயேசு மாதிரி மேலேருந்து கீழே வரையும் ட்ரெஸ் போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள், ஃபுல்லாக ஷேவிங் பண்ணியிருக்கீங்க, வின் பண்ணியிருக்கிறீங்க டைட்டாக, தோற்றத்துலேயும் இயேசுக்கு மாற்றமாக நீங்கள் இருக்கீங்க. ரெண்டாவது சொன்னேன், இயேசு சுன்னத் பண்ணியிருக்கிறார். லூக்காவில் 2வது சாப்டர்ல 21வது வசனத்துல, பிறந்து 8வது நாள் அவருக்கு சுன்னத் செய்யப்பட்டிருக்கு, பைபிள்ல இருக்கு. நான் சுன்னத் பண்ணியிருக்கேன், நீங்க சுன்னத் பண்ணியிருக்கீங்களா? இல்லை. இயேசுக்கு மாற்றமா நீங்க இருக்கீங்க. சரி, இயேசு எவ்வளவு நாள் ஊழியம் செஞ்சாரு அப்படின்னு கேட்டேன். 30லேருந்து 33 வருஷம் ஊழியம் செஞ்சாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா நாங்க என்ன சொல்றோம் சொன்னா, பிறந்த உடனே அவர் ஊழியம் செஞ்சாருன்னு குரான்ல இருக்கு. பிறந்த உடனே ஊழியம் செஞ்சாரு அப்படின்னு. ஆமா, பைபிள்ல அந்த விஷயம் இல்லை. ஏன்னா அவர் இயேசு பிறந்து வாலிப வயசு வரையும் அவர் எங்க இருந்தாருன்ற ஆதாரமே பைபிள்ல இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் கல்வி கற்று 30 வயசுல அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டு 30லேருந்து 33 வருஷம் தான் அவர் ஊழியம் செஞ்சார். அதுக்கப்புறம் இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டார் அப்படின்னு பைபிள்ல இருக்கு. ஆனா குரான் என்ன சொல்லுன்னு சொன்னா, நான் கேட்ட அவர்கிட்ட, இந்த 30 வயசுக்கு அப்புறம் அவர் என்ன ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டு தூதராக்கப்பட்டு அவர் செய்தி சொல்றாருன்னு வச்சுங்களேன். இந்த 30 வருஷம் அவரை பற்றி தப்பா நினைச்சு ஒருத்தன் செத்து இருக்கான்னு சொன்னா, அவன் சொர்க்கத்துக்கு போயிருப்பானா நரகத்துக்கு போயிருப்பானா கேட்டேன். ஏன்னா தந்தை இல்லாம பிறந்திருக்காரு அவரு. இந்த 30 வருஷமும் எத்தனை பேர் செத்து இருப்பாங்க, அவரை பற்றி எத்தனை பேர் தப்பான அபிப்பிராயம் கொண்டிருப்பாங்க. இவங்கெல்லாம் எங்க சொர்க்கத்துக்கு போயிருப்பாங்களா நரகத்துக்கு போயிருப்பாங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் இயேசை பற்றி தப்பா நினைச்சா நரகத்தை தான் போய் போவாங்க. அப்போ அதான் பைபிள் அதான் சொல்லுது, 30 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஊழியம் செஞ்சாருன்னு இருக்கு. இப்போ இந்த 30 வருஷம் வரைக்கும் அவரை பற்றி அதான் சொல்லியிருப்பாங்க. ஆனா குரான் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, மரியம் தான் அந்த குழந்தைய பெற்றெடுத்த உடனே கடவுள்கிட்ட சொல்றாங்க, கடவுளே மக்கள் என்னதான் சொன்னாலே அங்கீகரிக்க மாட்டாங்களே. இது குரானுடைய வசனம். குரானுடைய வசனத்தை சொன்னேன், மரியம் என்ற அந்த அத்தியாயத்தை சொல்றேன். நான் என்ன கடவுளை ஏத்துக்க மாட்டாங்களே, நான் இதுக்கு என்னதான் மக்களுக்கு பதில் சொல்ல முடியும்? நீ பேசாத, நீ எதுக்கு பதில் சொல்ற? நீ பேச வேண்டிய அவசியமே இல்லை. யாராச்சும் கேட்டா நான் மௌனம் வருதான் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட கேட்க சொல்லு அப்படின்னு. இப்போ மக்கள்கிட்ட வந்தாலும் மக்கள் கேட்குறாங்க. அப்போ அந்த மக்கள் சொல்றாங்க, இப்பதான் இந்த குழந்தை திறந்திருக்கு, அது போய் எப்படிமா பேசும் அப்படின்றாங்க.
அந்த குழந்தை பேசு. قال إني عبد الله آتاني الكتاب وجعلني نبيا أينما كنت وأوصاني بالصلاة والزكاة ما دمت حيا. குழந்தை பேசு. ஆச்சரியமா எல்லா மக்களும் பார்க்கறாங்க. இந்த அற்புதத்தை பார்த்துதான் இவ்வளவு மக்கள் அவரை விசுவாசித்திருப்பார்கள். கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க. அவர் முதல் வார்த்தை என்ன? قال إني عبد الله, நான் அல்லாஹ்வின் அடிமையா இருக்கின்றேன். ஆத்தானி அல் கிதாப், அல்லாஹ் எனக்கு வேதத்தை கொடுத்திருக்கின்றான். வஜஅலனி நபியா, என்னை தூதராக நியமிச்சிருக்கின்றான். ஐனமா குன்து வௌசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா, நான் எங்கிருந்த போதும் தொழுகையும் ஜகாத்தும் நான் நிறைவேற்றும்படி அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கான். என்னுடைய தாய்க்கு உபகாரம் செய்யும்படி கட்டளையிட்டு இருக்கான். மக்களுக்கு நல்லது தீவிர தடுக்கும்படி இறைவன் கட்டளை இருக்கான். அப்படியே வசனத்தை சொல்லுது அந்த குழந்தை. சொன்ன உடனே எல்லா மக்களும் அவரை பார்த்து விசுவாசித்து அற்புதத்தை கண்டு எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. அந்த நேரத்தில் இப்படி இருந்திருந்தால்தான் இவ்வளவு மக்கள் கிறிஸ்துவர்களாக ஏற்று வாழ்வதற்கு இது சாத்தியக்கூறு. நீங்க சொன்ன மாதிரி 3 வருஷம் ஊழியம் செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, இன்னைக்காச்சும் சோசியல் மீடியா இருக்கு. அந்த காலத்துல எங்க சத்தம் போட்டா கூட அங்க போய் கேட்காது. எப்படி இவ்வளவு மக்கள் விசுவாசியாளா மாறி இருக்க முடியும்? அதுக்கு சாத்தியம் இல்லை. அப்போ உங்களை விட அதிகமாக நாங்க தான் இயேசு விசுவாசிக்கிறோம். நீங்க 3 வருஷம் தான் அவரை விசுவாசிக்கிறீங்க. நாங்க 1 அவர் பிறந்ததுல இருந்து 33 வருஷம் வரையும் அவர் ஊழியம் செஞ்சார் என்ற விசுவாசம் நாங்க இருக்கு. இயேசு என்னென்ன பணிகள் செஞ்சாரு நீங்க சொல்லுங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. குர்ஆன்ல உள்ள சில விஷயங்களை அவரு சொன்னார். என்ன, பெண் குஷ்டரோகி குணப்படுத்தினாரு, சித்தவர்களை உயிர்ப்பித்தாரு. ஏன்னா இதெல்லாம் குர்ஆன்ல இருக்கு. சரி, ஒரு புதிய படைப்பை உருவாக்குனாரா? இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. குர்ஆன்ல இருக்கு. புதிய ஒரு படைப்பை கூட ஒரு உருவாக்கி அற்புதம் காண்பித்தார். நாங்க இதை நம்புறோம். அவர் ஒரு தூதர் என்பதற்கான இது போன்ற ஆதாரங்களை அவர் சொல்லுவார். இன்னி அஹ்லுக் லக்கும் நத்தீன் கஹயத்தி தைர் ஃபன்ஃபுக் ஃபீஹி ஃபயகுனு தைரன் பிஇذنில்லாஹ். ஒரு களிமண்ணால் ஒரு பறவையை செய்து பொம்மை மாதிரி செஞ்சு ஃபன்ஃபுக் ஃபீஹி, அதுல நான் ஊதுவேன், ஃபயகுனு தைரன் பிஇذنில்லாஹ், அது உண்மையான பறவையாக மாறி செல்லும். குர்ஆன்ல இது இருக்கா? பைபிள்ல. அப்போ இது உங்களை விட அதிகமாக அவர் செய்த அற்புதங்களை நாங்க நம்புறோம், உங்களை விட அதிகமாக நாங்க அவர்களை விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொன்ன மரிமையை நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், அவங்க ஒரு சாதாரண பெண்மணி அப்படின்னா. சரி, மரியம்முக்கு கல்யாணம் ஆச்சா, குழந்தை இருக்குண்டா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, கல்யாணம் ஆச்சு. அதாவது இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாலே ஜோசப் என்பவரே அவர்களுக்கு பேசி வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி இடையில இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்த பிறகு அவரு ஜோசப் அவங்கள ஒதுக்கி வச்சுட்டு இருந்தாங்க. கடவுள் அவர்களுக்கு ஜோசப்புக்கு உபதேசம் செய்தாரு. பிறகு மறுபடியும் அவங்கள திருமணம் செஞ்சாங்க. குழந்தை பெற்றெடுத்தார்கள். அந்த குழந்தைகள் இயேசுக்கு சகோதரர்களா இருந்தாங்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், இப்போ சர்ச்சில் மேரிக்கு என்னன்னு பேரு பட்டம் சுட்டுறீங்க? என்ன பட்டம் சுட்டுறீங்க? கன்னி மேரி. என்ன பட்டம் சொல்றீங்க? கன்னி மேரி. இயேசு பிறக்கிற வழியா அவங்க கன்னியா இருந்துக்கலாமே தவிர, இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்ற பிறகு அவங்க எப்படி கன்னியா இருக்க முடியும்? அவங்க அந்த செயலுக்கும் அந்த வார்த்தைக்கும் நீங்க அவங்க பேர்ல கன்னி என்ற வார்த்தை உச்சரிப்பதற்கும் சம்மந்தமே இல்லை. நான் கேட்கறது கேள்விக்கு அவரால் ஒண்ணுமே பதில் சொல்ல முடியல. அப்படி திகைத்து போய் நிற்கிறார். கன்னி மேரி என்பதற்கு குர்ஆன்ல ஆதாரம் இருக்கு. தன்னுடைய கற்பை அவர்கள் பாதுகாத்துக் கொண்டார்கள் அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா என்ன? யாரையும் கல்யாணம் பண்ணலன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப நீங்க என்ன பண்றீங்க? அவங்க மீது அவதூறு பரப்பி என்ன செய்றீங்கன்னு சொன்னா, அவங்க கல்யாணம் பண்ணாங்க, குழந்தை பெற்றாங்க அப்படின்னா சொல்றீங்க. மரியம்மா ஒரு சாதாரண பெண்மணியா நீங்க சித்தரிக்கிறீங்க. நாங்க என்ன நினைக்கணும்னு சொன்னா, இந்த உலகத்துல எல்லா பெண்களை விட சிறந்த பெண்மணின்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். இன்னல்லாஹ் அஸ்தஃபாக வதஹரக வஸ்தஃபாக அலா நிசாஇல் ஆலமீன். உலகத்துல எல்லா பெண்களை விட சிறந்த பெண்மணி அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கிறேன். அவரு ஒண்ணுமே பேச முடியாம வேத்து கடைசியா அவருக்கு ஒரு குர்ஆன் அன்பளிப்பா கொடுத்தேன். குர்ஆன்ல எங்கெங்க இயேசு பற்றிய செய்திகள்லாம் வருதோ எல்லாம் கோடிட்டு காண்பிச்சேன். காண்பித்த பிறகு அவர் போயிட்டு மறுநாள் ஒரு 6 பாஸ்டரை அழைச்சிட்டு வந்தார். மறுநாள் போயிட்டு என்ன பண்ணாரு? ஒரு 6 பாஸ்டரை அழைச்சிட்டு வந்தார். இவங்களுக்கும் குர்ஆன் கொடுங்க அப்படின்னு. இவருக்கு நீங்க என்ன செய்யுங்க? குர்ஆன் கொடுங்க அப்படின்னு. இந்த மாதிரி நம்ம இதுல அந்த பைபிள் உள்ள விஷயங்களை நாம் விமர்சிக்கல, தப்பான செய்திகளும் சொல்லல. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்?
யா அஹ்லல் கிதாப் தஆலு இலா கலிமத்தின் ஸவாயின் பைனனா வ பைனக்கும் அல்லா நஅபுது. ஓ வேத முடியவர்களே, வாங்க உங்களுக்கும் நமக்கும் மத்தியில் உள்ள சமமான நல்ல செய்திகளை பகிர்ந்து கொள்வோம், அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் நம்ம வணங்க மாட்டோம் என்ற உறுதிமொழி ஏற்போம் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த நல்ல விஷயங்களை அவங்கள பகிர்ந்து கொள்ளும் போது அவர்கள் ஆட்டோமேட்டிக் என்ன செய்யறாங்க, சிந்திக்கிறாங்க, இஸ்லாத்துக்கு வராங்க. இன்னைக்கு அதிகமாக இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர்கள் யாருன்னு சொன்னா கிறிஸ்தவர்கள். மேலே நாடுகள் நீங்க யூடியூப்ல போயிட்டு சர்ச்சு பள்ளிவாசலான வரலாறுன்னு போடுங்க, எத்தனை பள்ளிவாசல்கள் அப்படியே சர்ச்சா மாறிட்டு போயிட்டு. அமெரிக்கா, பிரான்ஸ் போன்ற நாடுகள் எல்லாம் இஸ்லாத்தை நோக்கி வராங்க. ஆண்களை விட பெண்கள் அதிகமா வராங்க. ஏமா நீங்க பெண்கள் இஸ்லாத்துக்கு வரீங்க, பிரான்ஸ்ல வந்து புர்கா போட்டா பரதா போட்டா 3 லட்சம் ரூபாய் ஃபைன், பரவாயில்ல நான் கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு புர்கா போட்டாங்க அவங்க. ஏன் அப்படின்னு சொன்னா மேல ஒரு பாடி கீழே ஒரு ஜட்டி, அதுதான் அவங்களுக்கு ட்ரெஸ். அது ஆண்களுடைய அந்த அந்த பெண்ணை பார்த்து விடுறாங்க இல்லையா மூச்சு, அவங்கள பார்த்து ஒரு பார்த்து அப்படியே ஒரு மூச்சு விடுறாங்க இல்லையா, அது அவங்களுக்கு வெறும் அருவருப்பா இருக்கு. அந்த பரதா போட்டாங்கன்னு வச்சுன்னா எவனும் என்னால பார்க்க முடியல. அந்த பரதா போட்ட உடனே இந்த ட்ரெஸ்ல இருக்கிறத விட அந்த ட்ரெஸ்ல அழகா இருக்கிறாங்க. இப்போ கூட ஒரு வீடியோ அதை பத்தி போட்டுருந்தாங்க, என்ன வாட்ஸ்அப்ல பார்த்தேன். அப்போ அந்த மாதிரி இதை பார்த்து அந்த 3 லட்சம் ரூபாய் நான் எவ்வளோ வேணாலும் கொடுக்கணும் ஃபைன் கட்டிட்டு அவங்க பரதா அணிகிறாங்க. அந்த மாதிரி பெண்களை பற்றிய செய்திகள் அவங்களுக்கு வந்து நம்ம எடுத்து இந்த பரதா பற்றிய விஷயங்களை நம்ம சொல்லலாம். இப்போ கிறிஸ்தவர்கள் மேல நாடுகள்ல அதிகமா இஸ்லாத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. ஏன்னு சொன்னா அவ்வளவு விஷயங்கள் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கிறிஸ்தவ பெண்மணி என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, பைபிள்ல என்ன இருக்குன்னு சொன்னா பெண்ணுக்கு வந்து ஒரு பாவி மாதிரி சித்தரிக்கிறாங்க. பெண்ணு தான் ஆதமை தூங்கி வந்து தப்பு செய்ய கூடுனாங்க. அப்போ பெண்ணை வந்து ரொம்ப மோசமா பைபிள்ல வந்து சித்தரிக்கிற மாதிரி இருக்கு படிக்கும் போது அப்படின்னாங்க. சரி வேற என்னம்மா குர்ஆனை படிச்சு? ஆமா குர்ஆனை படிச்சேன் பாய். குர்ஆனை படிக்கும்போது குர்ஆன்ல என்ன இருக்குன்னு சொன்னா ரப்பனா லலம்னா அன்ஃபுஸ்னா வ இல்லம் தக்ஃபிர்னா, நாங்க 2 பேர் தான் சேர்ந்து தப்பு செஞ்சோம் குர்ஆன்ல இருக்கு. தனியா ஏவாளை மட்டும் தனியா சொல்லல, ஆதம் ஏவாள் 2 பேரும் சேர்ந்து தப்பு செஞ்சோம் என்ற அந்த வார்த்தை குர்ஆன்ல இருக்கு. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போல குர்ஆனை அவங்க படிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க எதை தப்பா விமர்சிக்கிறாங்களோ அதுக்கு தெளிவான ஆதாரங்கள் குர்ஆன் இருக்கு. நம்ம குர்ஆனை அவங்களுக்கு படிப்பதற்கான விஷயங்களை நம்ம கொடுத்துன்னு வச்சிங்களா ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் வருவாங்க. சரி, இப்போ கிறிஸ்தவர்களை பற்றிய ஓரளவுக்கு மெசேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். கிடைச்சிச்சா உங்களுக்கு? கிடைச்சா இல்லையா? கிடைச்சா இல்லையா தம்பி? இப்போ நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட சொல்லலாம குறைஞ்ச செய்தியை ஒரு மெசேஜை அவங்ககிட்ட நீங்க எடுத்து சொல்லலாம். இந்த மாதிரி எடுத்து சொல்லி உங்களுக்கு புரியலனா கூட இது லைவ்ல போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், இதை மறுபடியும் கேட்டு நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொன்னா கிறிஸ்தவர்கள் மத்தியில எப்படி பேசலாம், இதை நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா இன்னும் உங்களுக்கு உங்களுடைய மெத்தட்ல இன்னும் என்னை விட சிறப்பான முறையில் நீங்க சொல்லலாம். என்னை விட சிறப்பான முறையில நீங்க சொல்றதுக்கு அல்லாஹ் உங்களுக்கு ஆற்றலை கொடுப்பாங்க. நானும் துவா செய்யறேன். இப்போ தாவா ஃபீல்ட்ல நம்ம இருக்கிறோம் பாய். தாவா ஃபீல்ட்ல இருக்கும்போது நிறைய கேள்வி வருது பாய், அதுதான் ஒன்றும் புரிய மாட்டேன் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். என்ன கேள்வி கேட்பாங்க உங்ககிட்ட? ஏன் பாய் இந்த சிலைகள் இல்லை, நீங்க என்ன பண்றீங்க சிலைகள் இல்லாம வனம் பண்றீங்க, ஏதோ ஒரு ரூமுக்கு போறீங்க உழுது பிறண்டி எழுந்திரிச்சு வந்துடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பெண்களுக்கு ஏன் பாய் பரதா போடுறதில்ல, இது பரதா போடுறீங்க, அது பெண்களுடைய உரிமை பறிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு. 3வது கேள்வி அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா ஏன் மாமிசத்தை சாப்பிட்றீங்க அப்படின்னு அவங்களுடைய கேள்வி. இந்த இன்னும் நிறைய கேள்வி இருக்கு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கேள்விகளை இது முடிஞ்சிச்சுன்னா அடுத்த கேள்விக்கு நான் போறேன். நான் 10-15 நிமிஷம் தான் இருக்கு டைம். இதுல சில வழிபாடு ஏன் இஸ்லாத்தில் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஆரம்பத்தில் சொன்னேன்ல கடவுள் மேல ஒருத்தருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஏதாச்சும் உருவம் நம்முடைய கற்பனை வந்துச்சா? இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இஸ்லாத்துல இறைவனுக்கு உருவத்தை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்தா என்னங்க பிரச்சனை? கொடுத்தா பல வகையான பிரச்சனை. ஒண்ணு என்ன, பல தெய்வத்தை வணங்கும் போது அங்க மனித நேயம் எடுபட்டு என்ன ஒற்றுமை இருக்காது, என்ன என்னது மனித நேயம் அங்க இருக்காது. என்ன அப்படின்னு சொன்னா முதல்ல வந்து நீ ஒரு சாமி கும்பிட்றன்னு வச்சுங்களேன், இந்த சாமி அந்த தெருவுக்கு போனால் அவன் சண்டை போடுவான், அந்த சாமி இந்த தெருவுக்கு வந்து சண்டை போடுவான். இப்போ ஜாதி வேற வேற மாறிடுச்சு, ஒற்றுமை இருக்காது. 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? சண்டை போட்டு இருப்பாங்க. 2வது என்ன அப்படின்னு சொன்னா இங்க மனித நியாயம் இருக்காது. இந்த ஜாதிக்காரன் என்ன தப்பு செஞ்சாலும் அவனுக்கு தான் அவன் சப்போர்ட் பண்ணுவான், இந்த ஜாதிக்காரன் என்ன தப்பு செஞ்சாலும் இவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான்.
இங்க நியாய அநியாயத்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு தெய்வத்தை வணங்குங்க, பிரச்சனையே இல்லை, எல்லாம் ஒற்றுமையா இருக்கும். மக்கால பாத்தீங்கன்னு சொன்னா 50 லட்சம் மக்கள் ஒரே நேரத்துல குனிந்து நிமிர்ந்து வணங்குறாங்க. எந்த ஒரு சலசலப்பும் இல்லை. டிராபிக் போலீஸ் மட்டும் தான் இருக்கு, அவங்களை ஒழுங்குபடுத்துவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த கண்கொள்ளா காட்சி நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரே இறைவனை வணங்கும் போது ஒற்றுமை அங்க வந்திருக்கு. உருவத்தை கொடுக்கறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, ஒரு சாமி போட்டோ இருக்கு, கீழே போடுவோமா, நாம போடுவோமா? ஆனா அதே போட்டோ தான் நியூஸ் பேப்பர்ல வருதா இல்லையா? அதே போட்டோ தான் கேலண்டர்ல வருது. ராசி பலன்லாம் பார்ப்பாங்க, தெய்வமெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, படிச்சுட்டு கீழே போட்டுருவாங்க. கேரட் பேக்ல வருது சாமி போட்டோக்கள், துண்டு பிரசுரங்கள்ல சாமி போட்டோக்கள் வருது, அரிசி மூட்டையில சாமி போட்டோ வருது, மளிகை சாமான சாமி போட்டோ வருது. பொருளை எடுத்துட்டு கீழே போட்டுருவாங்க. அரிசி மூட்டை காலையான கீழே போட்டு என்ன பண்ணுவாங்க, மிதிப்பாங்க. ஏன்னா அதே மாதிரி கல்யாண பத்திரிகைகள் வரும், டே மாப்பிள்ளை கல்யாணமாடா, சூப்பரா இருக்கா, குலதெய்வத்து பேர்லாம் போட்டிருக்கேன், நல்லா உருவமெல்லாம் இருக்கு அப்படின்னு. கல்யாணம் போட்டோ தூக்கி குப்பில் அப்படின்றவாங்க. தீபாவளியில என்னென்ன பட்டாசு இருக்க பார்த்துருக்கீங்களா? என்னென்ன பட்டாசு இருக்க சாமிக்கே வெட்டி வச்சுறாங்க. கடைசியில் இருக்கா இல்லையா? சாமிக்கு என்ன பண்றாங்க, கடைசியில் வேண்டி வச்சுறாங்க, பீஸ் பீஸா போயிட்டு. இப்போ மனுஷனால் உருவாக்கப்பட்டதை மனிதனே கண்ணிய குறைவாக்குறான். நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா நாட்டிலையும் அப்படிதான். எங்கெல்லாம் சில வழிபாடு உருவ வழிபாடு இருக்கோ அவங்க நாட்டில் இப்படிதான் செஞ்சுட்டு இருக்கான். இந்த இந்தியாவில் நம்மளா இந்த தமிழ்நாட்டில் அவனுக்கு தோதுவா சாமி உருவாக்கிட்டான். கேரளா அவனை மாதிரி அவனுக்கு தோதுவா ஒரு சாமி உருவாக்கிட்டான். சைனாக்காரன் அவனை மாதிரி, நீக்குரு அவனை மாதிரி, வெள்ளைக்காரன் அவனை மாதிரி, காட்டுவாசி அவனை மாதிரி, அவன் விஷயத்துக்கு என்ன பண்றான், நம்மள மாதிரி தான் சாமி இருக்கு உருவாக்கிட்டான். ஆனா இறைவனுக்கும் அதுக்கும் எந்த ஒரு தொடர்பு இல்லை. இறைவனை மட்டும் பார்க்க முடியலன்றது இல்லை, நம்மள நாமே பார்க்கல. நம்முடைய உடல் ஆத்மா இருக்கு, பார்த்துருக்குமா ஜி? நம்முடைய உடல் ஆத்மா இருக்கு, பார்த்துருக்கோமா? இல்லை. இப்போ நம்முடைய உடல்ல உள்ள ஊடுருக்கூடிய ஆத்மாவே நம்ம பார்க்க முடியலன்னு சொன்னா படைச்சிருன்னு எப்படி பார்க்க முடியும்? இந்த காற்று இருக்கு, பார்க்க முடியுதா? மனுஷன் இந்த மின்சாரத்தை கண்டுபிடிச்சான், பார்த்தானா? நான் கண்டுபிடிச்சிருக்கேன், நான் பார்க்கல எப்படின்னு பிடிச்சிக்கிட்டு தான் வச்சுக்கலாம். வாடா மாப்பிள்ளை உங்களுக்கு காமிக்காம யாராருக்கா எழுதி போயிடும், அவ்வளோ. இப்போ நான் பேசுறேன், நீங்க கேட்குறீங்க, என் வாய்ஸ் உங்க காதுக்கு வருது, செவிக்கு வருது இல்லையா? அது எப்படி வருதுன்னு சொல்ல முடியுமா? உணர்றீங்க. இந்த மாதிரி தான் எல்லா விஷயங்களும் நம்ம உணர்றோம். இறைவன் இருக்கிறான்னு என்று உணர்றோம், காற்று இருக்குன்னு உணர்றோம், இப்போ நான் பேசுறேன் நீங்க கேட்கறது உணர்றோம். அப்போ கடவுள் இருக்கிறார் என்ற உணர்வோட நம்ம வாழணுமே தவிர அதுக்கு உருவத்தை கொடுத்தா பல வேலை பிரச்சனை வந்துடும் என்பதனால் தான் இறைவன் அவனுடைய உருவத்தை நமக்கு கொடுக்கல. புரியுதுங்களா நான் சொல்றது? அப்போ கடவுளுக்கு உருவத்தை கொடுக்காது. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, பாய் நீங்க ஏன் போய் தாடி வைக்கிறீங்க, தாடியை பார்த்து விகாரமா தெரியலையா அப்படின்னு கேட்பாங்க. தாடி என்பது ஆண்களுக்கு அழகு. தாடி என்பது ஒரு விஷயத்த கம்ப்யூட்டர்ல நம்ம டிசைன் பண்றோம் இல்லையா? கம்ப்யூட்டர்ல நம்ம டிசைன் பண்றோம். டிசைன் பண்ணிட்டு இந்த டிசைன் நல்லா இருக்குப்பா, இதுல எடுப்பா பிரிண்ட் அவுட் அப்படின்னு பிரிண்ட் அவுட் எடுக்கிறாங்க. அப்போ ஒரு விஷயத்த நீங்க டிசைன் பண்ணி அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு இருப்பதனால அது பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்க. அந்த மாதிரி தான் இறைவனும் ஆண் பெண் என்று டிசைன் பண்ணியிருப்போம் இல்லையா? படைக்கிறதுக்கு முன்னாலே ஆண் இப்படி இருக்கணும், பெண் இப்படி இருக்கணும் டிசைன் பண்ணியிருப்போம். அந்த டிசைன் பண்ணி இந்த உலகத்துல அனுப்பியிருக்கான். அப்போ எனக்கு தாடி வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னா இறைவனுக்கு அழகா தெரிஞ்சிருப்பா, அசிங்கமா தெரிஞ்சிருப்பா? அழகா தெரிஞ்சிருப்பேன். ஆகவே எனக்கு இந்த தோற்றத்தை இறைவன் கொடுத்துருக்கான், பெண்ணுக்கு அது கொடுக்கல. அவங்க அப்படிதான் இருக்கணும், அவன் இறைவன் பார்த்துருக்கான். அப்போ ஆண் பெண் இப்படிதான் இருக்கணும் இறைவன் நாடி இருக்கான்னு சொன்னா இறைவன் நாட்டப்படி இருக்கணுமா அல்லது உங்களுடைய நாட்டப்படி இருக்கணுமா? முடிஞ்சு இயற்கையோட இருங்க. அப்படி மனுஷன் மட்டும் தான் எப்படி படைச்சிருக்கானா? இல்ல, எல்லா ஜீவராசியும் அப்படிதான் படிச்சிருக்காங்க. ஆண்மயிலுக்கு தொகை உண்டு, பெண்மயிலுக்கு தொகை இல்லை. ஆண்மயிலுக்கு தான் தொகை, பெண்மயிலுக்கு இருக்கா? இல்ல. ஆண் சிங்கத்துக்கு தான் தாடி, பெரிய தாடி வச்சுட்டு கரிஞ்சக்கூடிய அந்த கம்பீரமான தோற்றம். எனக்காச்சும் என்னடா சிங்கத்துக்கு இவ்வளவு பெரிய, ஆண் சிங்கத்துக்கு இவ்வளவு பெரிய தாடி இருக்கு, எட்ரா பிள்ளை போடுறா வெட்ரா அப்படின்னு சொல்றானா? இல்ல, அந்த தாடி வச்சு இப்படி கம்பீரமா அப்படி நின்று ஒரு போஸ் கொடுக்குது இல்லையா, பாரா எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஆண் யானைக்கு தான் தந்தம் இருக்கு, பெண் யானைக்கு இருக்கா? இல்ல. ஆண் மாட்டுக்கு தான், காளைக்கு தான் முதுகுல திமில் கோபுரம் இருக்கு, பசுக்கு இருக்கா? இல்ல. ஆண் ஆடு கெடாக்கு தான் கழுத்துல முடி சிலிர்ந்துட்டு இருக்கும், பொட்டா ஆடுக்கு இருக்கா? இல்ல. கோழி இருக்கா? கோழி சிக்கன், மதியானம் சிக்கன் தானே சாப்பிட்டோம், சிக்கன். ஆண் கோழிக்கு சேவல், அதுக்கு தான் தலையில கொண்டை இருக்கு,
கொக்கோ அப்படின்னு கம்பீரமான தோட்டம். பொட்டக்கோழி இருக்கா? இல்ல. இப்போ இறைவன் ஆண் பெண் என்ற அந்த தோற்றம் எல்லா ஜீவராசியும் கொடுத்திருக்கான். அதுதான் அதனுடைய இஷ்டத்துக்கு அப்படி இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அழகா இருக்குன்னு நினைக்கிறோம். நீ எப்படி அதை பார்த்தா அழகா இருக்கு நீ சொல்றியோ, அதே போல அந்த உயிரினும் நம்மளை பார்த்து ரசிக்குது. தாடி வச்சுவேன் அதுக்கு அழகா தெரியும் இல்லையா? அப்போ நீ ஏன் நீ அழகா அசிங்க நினைச்சுக்கிட்ட நீனு? ஆகவே இறைவன் தாடி என்பது ஆண்களுக்கு அழகா படைச்சிருக்கான். நீ குறைவா நினைக்கிற. ஏன் ஒரு பெண்ணை தன்னை ஒரு பெண்ணை காண்பித்துக் கொள்ளும் போது ஒரு ஆணியை ஒரு பெண்ணை போல நீ ஆக்கிக் கொள்கின்றார் என்பது விஷயத்தை நம்ம சொல்லணும். இந்த தாடியை சிறைப்பதன் மூலமாக சயின்டிபிக்கா கூட பல பிராபலங்கள் இருக்கு என்பதை சொல்றாங்க. இது இந்த ஷேவிங் பண்ணும்போது இந்த நரம்புகள்லாம் தேய்மானம் ஏற்படும் போது மைண்டுக்கு, கண்ணுக்கு, காதுக்கு பல வகையான பிரச்சனைகள் வருது அப்படின்னு சயின்டிபிக்கா கூட சொல்றாங்க. கடைசியில் நடிகர் திரு எம்ஜிஆர் அவர் தாடி வச்சிருந்தார். அவருக்கு என்ன வலியுறுத்தி சொல்லப்பட்டதா அப்படின்னு சொன்னா, நீங்க தாடி சேவிங் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு டாக்டருடைய வலியுறுத்தின் அடிப்படையில் அவர் கடைசி காலத்தில் தாடி வச்சார் என்ற ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். உண்மையோ என்பது நம்ம அல்லாஹ் ஆலம் மிக அறிந்தவர். அடுத்து பெண்கள். அப்ப தாடி வைக்கிறது அழகா இல்லையா? அடுத்து பெண்கள் ஏன் பரதா அணிகிறாங்க இஸ்லாத்துல? பெண்கள் பரதா, என்கிட்ட ஒரு கடைக்காரர் கேட்டார் என்கிட்ட, பாய் என் கடைக்கெல்லாம் வராங்க பாய், முஸ்லிம் பெண்கள் மட்டும் ஏன் அடிமைத்தனத்தோட வராங்க அப்படின்னு. என்னப்பா என்ன அடிமைத்தனம்? அவங்களுடைய உரிமையெல்லாம் பறிக்கப்பட்டு பாய், பரதா போட்டுட்டு வராங்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், முஸ்லீம் அல்லாத பெண்மணிகள் வராங்க, முஸ்லீம் பெண்களும் வராங்க, சரி எல்லாம் வந்துட்டு போறாங்க, அவங்களும் வராங்க இவங்களும் வராங்க. இப்போ பெண்கள் முஸ்லீம் பெண்கள் பற்றி தான் உங்களுக்கு பிரச்சனை. ஆமாம் பாய், இப்போ முஸ்லீம் பெண்கள் உங்ககிட்ட பேசுறாங்களா இல்லையா அப்படின்னா, ஆமாம் பாய் பேசுறாங்க. பேச்சுல ஏதாச்சும் உரிமை பறிக்கப்பட்டுச்சா? இல்லை, அவங்களும் பேசுறாங்க நீங்களும் பேசுறீங்க. இப்போ அந்த பொண்ணுங்க உங்களை பார்க்குதா அப்படிங்கிறது இல்லை. நீங்க அந்த பொண்ணுங்களை பார்க்குறீங்களா? இல்லை, பார்க்க முடியல. அந்த பொண்ணுங்க உங்களை பார்க்குது. ஆமாம் பாய், அந்த பொண்ணுங்க என்னைய பார்க்குது, நான் அந்த பொண்ணுங்களை பார்க்க முடியல, ஆகவே தான் பெண்களுடைய உரிமை பறிக்கப்படுதுன்னு உங்ககிட்ட பேசிருக்கேன் அப்படின்னாரு. அண்ணே நான் சொல்றது நல்லா கவனிங்க. அந்த பொண்ணுங்க உங்களை பார்க்குதுன்றீங்க, நீங்க அந்த பொண்ணை பார்க்க முடியலன்றீங்க. இப்ப யாருடைய உரிமை பறிக்கப்பட்டது? யாருடைய உரிமை? ஆண்களுடைய உரிமை தான் பறிக்கப்பட்டது. பெண்களுடைய உரிமை எல்லாம் பறிக்கப்படல. அந்த பொண்ணுங்க எல்லாம் முழுசா பாத்துக்கிறாங்க. பையன் நல்லா இருக்கா, மூக்கு முடியெல்லாம் நல்லா இருக்கு. பொண்ணுங்க இருக்க 100% நம்மள முழுசா பாத்துக்குதுங்க. நாம தான் அவங்களோட பார்க்க முடியல. இப்ப யாருடைய உரிமை பறிக்கப்பட்டுச்சு? நம்ம உரிமை தான். நம்மளால பார்க்க முடியல. கண்ணு உருட்டி திரட்டி பார்த்தாலும் பார்க்க முடிய மாட்டேன். கண்ணியாவது கொஞ்சம் பார்த்தனால கூட அதுக்கு கண்ணை கீழே போட்டுச்சுன்னா கூட அதை கூட பார்க்க முடிய மாட்டேன் இருக்கா. அப்போ பெண்களுக்கு 100% உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு இஸ்லாத்துல. ஏன் குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் இது என்ன, நீங்கள் நோவினை செய்யாமல் இருப்பதற்காக நீங்க பர்தா அணிஞ்சிருக்கீங்க அப்படின்றான். நீங்க பெண்கள் காலேஜ்ல போய் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அங்க படிச்சு மார்க் வாங்குறத விட நம்ம பசங்க மார்க் போடுறதெல்லாம் புதியா இருக்காங்க. மச்சான் டே இதுக்கு ஒரு 50 மார்க் டாட்டே, அதுக்கு ஒரு 60 மார்க் டாட்டே, இதுக்கு ஒரு 80 மார்க். என்னடா அட்டுக்கு இவ்வளவு மார்க் போடுற, கமெண்ட் ஒர்க் பண்ணிப்பாங்க. அப்போ அவங்க அந்த பெண்ணுடைய தந்தை கேட்டால் எவ்வளோ கவலைப்படுவார். அண்ணன் கேட்டால் உண்டு இல்லைன்னு ஆகிடுவான். அந்த பொண்ணு கேட்டால் மன உளைச்சலுக்காக ஆளாகுமா இல்லையா? அப்போ நீ சேஃப்டியாக இருந்துக்குமா அப்படின்னு இஸ்லாம் சொல்லுங்க. என்னைக்காச்சும் பேப்பரில் ஒரு பையனை 4 பெண்கள் கற்பழிச்சு கொலை செஞ்சாங்க அப்படின்னு பேப்பரில் என்னைக்காச்சும் பார்த்தீங்களா? புரியுதா நான் சொன்னது? ஒரு பையனை 4 பெண்கள் கற்பழித்து கொலை செஞ்சாங்க அப்படின்னு பேப்பரில் வந்திருக்கா? வந்திருக்கானா? வந்திருக்கா? சொல்லுங்க, வந்துச்சா இல்லையா? என்னங்க சொல்றீங்க? ஒரு பையனை 4 பெண்கள் கற்பழிச்சு கொலை செஞ்சாங்க பேப்பர்ல வரல? வரல? வரல. ஆனா டெய்லி வருது. ஒரு பெண்ணை 4 பேர் இல்ல பல பேர் கற்பழித்தார்கள், அவருடைய கற்பு சூறையாடப்பட்டது, கொலை செய்யப்பட்டார்கள். டெய்லி பெண்களுடைய செய்தி வருது. அது பெண்களே நீங்க சேஃப்டியா இருந்ததுன்னு இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாத்தினுடைய 5 கடமைகள் அதுல இல்லை, ஆனா நீங்க பாதுகாப்பா இருங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. அப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது பர்தா, புர்கா எழுதப்பட்டிருக்கு. அது ஒருத்தர் பர்தா போட்டாங்க, புர்கா போட்டாதான் அவங்க முஸ்லீமா அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. அது போடுறதுனால அவங்களுக்கு சேஃப்டின்னு இஸ்லாம் சொல்லுது.
அப்போ பெண்களுக்கு பர்தா அணிவது சேஃப்டியா சேஃப்டி இல்லையா? சேஃப்டி இல்லை. ஏன்னா அதில் எவ்வளவோ சம்பவங்கள் இருக்குது, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் சொல்கிறதுக்கு இங்கே நேரம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ சம்பவங்களெல்லாம் அவங்கள பற்றி நிறைய இருக்குது. ஓ ஏன்னா இந்த மாதிரி ஒரு சில கேள்விகள் நம்ம இது பண்ணிக்கலாம். இன்ஷால்லா நீங்கள் எப்பாச்சும் ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கூட என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து இந்த இந்த ஃபீல்டு ஒர்க் செஞ்சேன், இந்த செய்தி எனக்கு சொல்லுங்க அப்படின்னா கூட தாராளமாக சொல்லலாம், கேள்வி கேட்கலாம். கடைசியாக ஒரு சப்ஜெக்ட் சொன்னேன் நான், ஒரு 2 நிமிஷத்தில் அதையும் சொல்லிடுறேன் நான். முஸ்லீம்கள் மத்தியில் எப்படி நம்ம தாவா செய்யலாம் அப்படின்னு சொன்னால், முஸ்லீம்கள் எதை வச்சு ஷிர்க் செய்கிறாங்க? அவுளியா வச்சு தான் ஷிர்க் செய்கிறாங்க இல்லையா? அவங்க எனக்கு துவா செய்வாங்க அப்படின்னு. நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் வரேன் உங்களை பார்க்கறதுக்கு. பாய் நீங்கள் நல்லா நிம்மதியாக தூங்குறீங்க, தூங்கிட்டு தானே இருக்கீங்க, செய்தி சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு போயிடுறேன். மறுநாள் பார்க்குறேன், பாய் நான் அந்த வேலை செஞ்சீங்களா அப்படின்னு கேட்குறேன். என்ன பாய் வேலை? இதான் நைட்டு இது வந்து சொல்லிட்டு போனேன். எப்போ நீங்கள் வந்தீங்க சொன்னீங்க? பா நீ தூங்கிட்டு இருக்கும்போது வந்து சொல்லிட்டு போனப்பா. நான் லூசா நீனு? தூங்கிட்டு இருக்கும்போது என்ன சொன்னால் எனக்கு என்ன புரியும்? சொல்லுமா சொல்ல மாட்டோமா? அந்த மாதிரி அவுலியா என்பவருக்கு கபூரில் நிம்மதியாக ராகத்தான் தூங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்டால் அவருக்கு என்ன புரியும்? புரியுமா? புரியாது. அவரு பர்சகன்ற வாழ்க்கையில ராகத்தான் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க. இந்த உலகத்துக்கு அவங்களுக்கு தொடர்பு இல்லை. நாம தூங்கினாவே இந்த உலகத்துடைய தொடர்பு இல்லாமல் போயிடும். நம்ம அவங்க நிரந்தரமா பரசக்கூடிய வாளுக்கு போயிட்டாங்க. அவங்ககிட்ட நாம போய் கேட்டா என்ன அவங்களுக்கு புரிய போகுது? அவங்ககிட்ட எதுக்கு நீங்க கேட்குறீங்க? ஏன்னா இப்படி இது தூங்கும்போது எப்படி இந்த உலகத்தில் நடக்கிறது நமக்கு புரியாதோ அது போல இங்கே நீங்க போய் என்னதான் கேட்டாலும் நாம கேட்கறது அவங்களுக்கு புரியாது. அப்போ கடவுள்கிட்ட நாம் அல்லாட்ட தான் நாம நேரடியாக கேட்கணும். இதான் சாலக அழிபாதி அன்னி பைனி கரீப், என்னுடைய அடியான்னு கேட்டால் நான் பக்கத்திலே இருக்கேன். 2வது விஷயத்துக்கு நம்மளுடைய சமுதாயம் செய்வது இந்த தாயத்து. இந்த தாயத்து தகடு இருக்கா இல்லையா? நான் கேட்குறேன், ஒருத்தர் தாயத்து தகடுக்கு எழுதி கொடுத்து நான் பணக்காரனா இருக்கான்னு சொன்னா அவரே எழுதி அவரே பெரிய பணக்காரனா இருக்கணும் இல்லையா? நம்ம கிட்ட ஏன் 100-200 கேட்கணும்? அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த தாயத்து தகடை எழுதி கொடுத்து பணக்காரனை ஆயிடுவேன்னு உன்னைய பற்றி சொல்லலை, தன்னை பற்றி சொல்றாரு. உங்ககிட்ட காசை பிடிங்க நான் பணக்காரன் ஆயிடுவேன்டா அப்படின்னு சொல்றாரு. நாம் நினைக்கிறோம் ஓஹோ நான் பணக்காரன் ஆயிடுவேனா அப்படின்னு நான் நினைக்கணும். சரி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க சொன்னா அது குர்ஆனுடைய வசனம் தானே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. குர்ஆன் அவங்ககிட்ட கேளுங்க, அவங்களுடைய நம்பிக்கைப்படி குர்ஆன் ஒது இல்லாம தொடக்கூடாது இல்லையா? ஒரு ஆயத்தா இருந்தாலும் ஒரு எழுத்தாலையும் குர்ஆன் தான். அப்ப அந்த குர்ஆன் தான் அந்த தாயத்தில் இருக்கு. இந்த குர்ஆனுடைய வசனங்களை தாயத்தா கட்டிக்கிட்டு எல்லா ஷைத்தான் வேலையும் செய்றீங்க. இதுக்கு சரியா இல்லையா? அசுத்தமான காரியங்கள் எல்லாம் ஈடுபடுறது இது எப்படி ஜாயிஸ்? அந்த தாயத்தை கட்டிட்டு கக்கூசுக்கு போற எப்படி ஜாயிஸ்? ஆகவே இந்த தாயத்து தகடு இதெல்லாம் இஸ்லாத்துல இல்லாதது. இல்ல குர்ஆனுடைய வசனம் இல்ல, குர்ஆனுடைய வசனம்னா அது ஹராம், ஏன் கட்டுறாரு எழுதி கொடுக்குறேன் அப்படி அவங்களுக்கு மாட்டி கொடுக்குறேன். குர்ஆனுடைய வசனத்தை எழுதினாலும் தப்பு, எழுதினாலும் தப்பு. ஆகவே நாம நம்முடைய ஹசன் அலி சாப் வந்து தக்தீரை பற்றி அழகா சொன்னாங்க. நாம ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்முடைய அப்பா அம்மா நம்ம தேர்ந்தெடுத்தோமா? நம்முடைய ஹைட் வெயிட்டை நம்ம தேர்ந்தெடுத்தோமா? நான் இந்த காலத்துல தான் பிறந்த நான் தேர்ந்தெடுத்தேன், எதையும் நான் தேர்ந்தெடுக்கணும். இந்த உலகத்தில் நான் செய்ய வேண்டியது முயற்சி. அல்லாஹ் அவனுடைய தகுதியின் அடிப்படையில் நமக்கு என்ன விதியாகிருக்குமோ அதை கொடுப்பான். அதுக்காக இந்த மாதிரி ஷிர்கான காரியம் நாம ஈடுபடக்கூடாது என்பதை அவங்களுக்கு முஸ்லீம் சமுதாயத்தின் மத்தியில் பேசும்போது இந்த செய்திகளை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வோமாக. அல்லாஹ் நாம் அனைவருக்கும் நல்லது கொள்வானாக. சொன்ன செய்தி உங்களுக்கு பலனுள்ளதா இருந்துச்சா இல்லையா? சத்தமாக சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமான. ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ அஹ்ஸனல் ஜஸா. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.